ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு பனானா வால்நட் கேக் எப்படி செய்யலான்றதை காண்பிக்கிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மைதா 1/4 கிலோ, 250 கிராம். ப்ரௌன் சுகர் 100 கிராம். castor sugar 150 gram. Butter 185 gram. 4 eggs. Vanilla essence 1.5 teaspoon. Salt தேவையான அளவு. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இவ்வளோதாங்க கேக் செய்கிறதுக்கு. இதில் வந்து பனானாவை நம்ம தோல் உரித்து தோலை எடுத்த பின்னாடி அதை மசித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீதியை நான் இப்போ உங்களுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ மைதாவை ஜல்லடையில் போட்டிருக்கோம். இதோட பேக்கிங் பவுடர், சால்ட் மூணையும் போட்டு நம்ம சலித்து ஒரு 3 டைம்ஸ் சலித்து எடுத்துக்கலாம். இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து பட்டர், ப்ரௌன் சுகர், castor சுகர், இதை மூணையும் போட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம், அடித்து எடுத்துக்கலாம் எக் பீட்டர் வச்சு. அதே போல் இன்னொரு பவுலில் முட்டையை தனியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுல் வந்து பட்டரு சுகரையும் பீட் பண்ணலாம். நம்ம இப்போ பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ட்ரேயை வந்து இது 1 கிலோ அளவுக்கிட்ட வரனால நான் கொஞ்சம் பெரிய ட்ரேயாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் தான் நம்ம கேக் பீட் பண்ண போகிறோம். இந்த இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் சீட் போட்டு அதில் பட்டர் தடவி மைதாவை கொஞ்சம் தூவி டஸ்ட் பண்ணிவிட்டு அதை டஸ்ட் இருந்தால் அதை கொட்டிட்டு இப்படி கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்கை பீட் பண்ணிடுவோம். இப்போ 4 முட்டை போட்டிருக்கேன். இதை எப்படி பீட் பண்ணணுன்னு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இதை வால்நட்டை எடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பனானாவும் காமிக்கலை. பனானாவை மேஷ் பண்ண பின்னாடி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பனானாவை மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதையே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எப்படின்னா ஃபஸ்ட்டு எக்கை பீட் பண்ணிவிட்டு பாருங்கள், எக்கை பீட் பண்ணியாச்சு. இப்போ எக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை வந்து ஆன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓடிஜியை வந்து 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் வைக்கிறேன். 40 to 45 மினிட்ஸ் வைக்கலாம் நம்ம. நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். அதை 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். 2 ராடும் அப் சைடும் டவுன் சைடு உள்ள அந்த ராட் ரெண்டுமே ஆனில் இருக்கணும். அந்த இதில் உங்களுக்கு ஓடிஜியில் தெரியும். நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஓடிஜியை ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா பட்டரையும் பட்டர் போட்டாச்சு. அடுத்து இதை ஒரு பீட் கொடுத்துட்டு சுகரையும் கேஸ்டர் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் கேஸ்டர் சுகரையும் பீட் பண்ணுவோம். அது நல்லா கரையிற வரைக்கும் அடித்த பின்னாடி பனானா சேர்த்துட்டு கொஞ்சம் மைதா அந்த மிக்ஸை சேர்த்துட்டு இது பண்ணலாம். இதில் பாருங்கள், பட்டரு சுகரையும் நான் போட்டிருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு சுகர் கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா இது பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸு இதை நான் பீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இதை பீட் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சம் ஃப்ளார், கொஞ்சம் எக்கு இதை ஊற்றி கட் அண்ட் ஃபோல்டு கலக்கிக்கலாம். இந்த பனானாவும் சேர்த்துக்கலாம். பனானாவும் போட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன்.
ரொம்ப அழுத்தாமல் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். மீதி எக்கு கொஞ்சம் ஃப்ளாரையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் வெனிலா எசன்ஸையும் எடுத்து வச்சுருந்ததை ஊற்றிடுறேன். இப்போ இந்த எல்லா எக்கையும் பீட் பண்ணி வச்சுருந்ததை ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டேன், எக்கை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. மீதமுள்ள இந்த மைதாவையும் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் வால்நட் போட்டுறேன், சும்மா கொஞ்சம் கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம மீதத்தை மேலே தூவிக்கலாம். பாருங்கள், இது நம்ம டின்னில் ஊற்றிடலாம். டின்னில் இது பண்ணிவிட்டு நம்ம அவனில் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறோம் இல்லையா, அது நம்ம ரெடி பண்ணி வச்சேன் அதில் ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓவன் முடிஞ்சோடனே ஓடிஜியில் சவுண்ட் வந்தோடனே நம்ம இது பண்ணிடலாம். இதில் வால்நட்டை மேலே தூவிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா வால்நட் தூவுங்க, இல்லைன்னா சாக்லேட் தூவிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வால்நட் தூவுறேன். ஓகே, ஓவனில் ஆன பின்னாடி அதை 40 மினிட்ஸ் வச்சு எடுத்த பின்னாடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வால்நட் பனானா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். எப்படி இருக்குதுன்னு சாஃப்டாக நம்ம வீட்டிலே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். கோதுமை மாவில் வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்ம மைதா மாவில் செஞ்சுக்கலாம். இது நான் வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கேன். அடுத்து உங்களுக்கு இது பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 40 மினிட்ஸுங்க. 37 மினிட்ஸ் வந்து நான் டவுன் ராடு, கீழே உள்ள அந்த ராடு இதை மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சேன். மீதம் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும்தான் மேலே அந்த ஹீட், இந்த கலர் கொடுக்குறதுக்காண்டி நான் இது பண்ணி வச்சேன். மொத்தம் 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், சுற்றிலும் கேக்கு எழும்பி வந்துருச்சு பாருங்கள். இப்போ குத்துறேன் பாருங்கள். இதை நீங்கள் டூத்பிக்கால் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே ஒட்டலை, கிளியராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமை. உங்களுக்கு வால்நட் போட்டிருக்கோம், நாட் ஹெல்த்தின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, மைதா வச்சு ஒரு தடவைக்கு டெய்லி நம்ம செஞ்சு சாப்பிட போகிறதில்ல, ஒரு நாள் சாப்பிட்லாம், மாதத்தில் ஒரு நாளோ, உங்கள் விருப்பம். வால்நட் வந்து குட் ஃபார் ஹெல்த்து. பனானாவும் போட்டிருக்கேன், பட்டர் இருக்குது. பிள்ளைங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்க முடியாதவங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்களும் விரும்பி கேட்பாங்க. இன்னும் இதே போல் வேறு ஏதாவது கேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, க்ரீம் கேக்கு இல்லை கப் கேக்ஸு, அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை செய்து காமிக்கிறேன். நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. கேக்கை கட் பண்ணி எடுத்துட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குது.